கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்குரிய வேத வசனம் 1 கொரிந்தியர் 13:8. அன்பு ஒரு காலம் ஒழியாது. பிரியமானவர்களே, முகலாய அரசன் ஷாஜகானுடைய அன்பு மனைவி மும்தாஜ் கிறிஸ்துவுக்கு பின் 1611 மரித்தபோது அவன் மனமுடைந்து போனான். தன் அன்பின் சின்னமாக 40 ஆண்டுகள் பாடுபட்டு மிகுந்த பொருட்செலவில் தாஜ்மஹாலை கட்டினான். அந்த அன்பு நினைவு சின்னத்தில் அவன் என்ன எழுதினான் தெரியுமா? சூரியனே, நீ ஒளி மங்குவாய் என்று நான் எண்ணவில்லை. நட்சத்திரங்களே, நீங்கள் தரையில் விழுந்து மடிவீர்கள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. என் அருமை மும்தாஜே, உன் ஜீவன் என்னை விட்டு பறந்துவிடும் என்று நான் சிந்தித்து கூட பார்க்கவில்லை என்றானாம். தன் அன்பு மனைவியின் ஜீவனை பெற்றுத்தரும் வல்லமை அவனுக்கு இல்லாமல் இருந்தும் பல கோடி ரூபாய்களை செலவிட்டு தாஜ்மஹால் என்ற அதிசயமான மாளிகையை கட்டினான். அன்பு ஒரு காலம் ஒழியாது அழியாது என்று உலகிற்கு பறைசாற்ற விரும்பினான் போலும். ஆம் தேவ பிள்ளைகளே, நாம் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்து கிடந்தபோது இயேசு நமக்காக இறங்கி வந்து அன்பு ஒரு காலம் ஒழியாது என்று நிரூபிக்கும்படி தமது ஜீவனை நமக்காக கொடுத்தார். தமது உயிர்த்தெழுதலின் வல்லமையினால் நம்மை அவர் உயிர்ப்பித்தார். மட்டுமல்ல, தாஜ்மஹாலை பார்க்கிலும் கோடி கோடி மடங்கு அழகான மேன்மையான பரலோக வாசஸ்தலத்தை தமது அன்பினால் அவர் எழுப்பியிருக்கிறார். அந்த ஒளிமயமான தேசத்திற்கு நாம் செல்லும்போது கர்த்தரின் அன்பு எத்தனை மேன்மையானது என்பதை உணர்ந்து கொள்ளுவோம். ஆகவே கிறிஸ்துவின் அழியாத மாறாத அன்பே உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரத்தை நிரப்பட்டும். தேவ பிள்ளைகளே, உலக மேன்மைகள் ஒளிந்து போகும், நாகரிகங்கள் நீங்கி போகும், கலாச்சாரங்கள் மாறிவிடலாம். ஆனால் அன்பு ஒரு காலம் ஒழியாது. அதே போல நாமும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருப்போம். செபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் நன்றி சொல்கிறேன். அன்பு ஒரு காலம் ஒழியாது என்ற வார்த்தையின்படி இன்றைக்கு அன்பில்லாத குடும்பங்களிலே உம்முடைய அன்பு, மாறாத அன்பு, மறையாத அன்பு, ஜீவனுள்ள அன்பு ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷருடைய வாழ்க்கையிலும் உண்டாகும்படியாக நான் செபிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.